ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, DRDO வெற்றிகரமா NASM-SR அப்படிங்கிற நேவல் ஆன்டி ஷிப் மிசைலை வெற்றிகரமா டெவலப் செஞ்சிட்டதாகவும், இந்த மிசைலை இந்திய கடற்படையின் ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் ஹெலிகாப்டரான சீக்கிங் ஹெலிகாப்டர்கள்ல இணைக்கும் பணி நடந்து வருவதா சொல்லியிருக்காங்க. DRDO டெவலப் செய்திருக்க இந்த நேவல் ஆன்டி ஷிப் மிசைல் வரும் காலங்கள்ல இந்திய கடற்படையில பெருமளவுல பயன்படுத்த போறாங்க. இந்த மிசைலோட சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த மிசைல இந்தியா எதற்காக டெவலப் செஞ்சிருக்காங்க மற்றும் இந்த மிசைலோட தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. சீன கடற்படை தான் உலகின் மிகப்பெரிய கடற்படையா இப்ப உருவெடுத்திருக்கு. மொத்தம் 777 போர்க்கப்பல்கள் மற்றும் 79 சப்மரீன்கள் சீனாவிடம் உள்ளது. சீனா தொடர்ந்து தங்களோட ஏர்கிராப்ட் கேரியர்களின் எண்ணிக்கையையும் அதிகரித்து வர்றாங்க. உலகின் மிகப்பெரிய கடற்படையா இருக்கிறதுனால தங்களோட ஆதிக்கத்தை சவுத் சைனா சி, இந்தியன் ஓஷன் போன்ற கடல் பகுதியில கொண்டு வர முயல்றாங்க. குறிப்பா இந்திய பெருங்கடல் பகுதியை தங்களோட கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுக்கு இந்தியாவை சுற்றியுள்ள சிறு சிறு நாடுகளுக்கு கடன் கொடுத்து கடன் வலையில் சிக்க வைத்து தங்களோட கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றாங்க. அதற்கு பிறகு அந்த நாட்டுல கடற்படை தளங்களை அமைத்து இந்தியாவிற்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுக்கறாங்க. அதுக்கு அடுத்து இந்தியாவின் எதிரியான பாகிஸ்தானுக்கு அதிநவீன போர்க்கப்பல்களை கொடுக்கறாங்க. சீனாவின் இது போன்ற செயல்கள்னால இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவுடைய ஆதிக்கம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா சீன கடற்படையை விட இந்திய கடற்படையை விரிவுபடுத்தணும் அப்படின்னா அதற்கு பல வருடங்கள் ஆகும். ஆனா இப்போதைய சூழ்நிலையில இந்தியா சீன கடற்படையை எதிர்கொள்ளணும் அப்படின்னா இந்தியா தங்களோட சீ டினையல் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்தணும். இந்திய கடற்படை ஆன்டி ஷிப் மற்றும் ஆன்டி சப்மரீன் கேப்பபிலிட்டியை வலிமைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இதற்காக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவிடம் இருந்து P-8I பொசைடன் லாங் ரேஞ்ச் ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் விமானங்களை இந்தியா வாங்கியிருக்காங்க. இந்த விமானத்தினால 2200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தொடர்ந்து பறந்து நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் கப்பல்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க முடியும். தேவைப்பட்டா நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்கள் மீது தாக்குதலும் நடத்த முடியும். அடுத்து MH-60 சீஹவாக் ஹெலிகாப்டர்களையும் அமெரிக்காவிடம் இருந்து இந்தியா வாங்க போறாங்க. இந்த ஹெலிகாப்டர்களும் ஆன்டி சப்மரீன் மற்றும் ஆன்டி ஷிப் மிஷன்களுக்கு பயன்படுத்தப்பட உள்ளது. இந்தியாவிடம் பிரிட்டிஷ் தயாரிப்பு சீக்கிங் ஹெலிகாப்டர்கள் ஏற்கனவே ஆன்டி சப்மரீன் வேலைகள்ல பயன்படுத்தப்பட்டு வருது. ஆனா இந்த ஹெலிகாப்டர்கள் மிகவும் பழைய ரக ஹெலிகாப்டர்கள் அப்படிங்கறதுனால இத MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை கொண்டு இந்தியா ரீப்ளேஸ் செய்ய போறாங்க. இந்தியாவிற்கு இந்த MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள் 2022 வருடத்துல சப்ளை செய்யப்படும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் DRDO ஒரு ஷார்ட் ரேஞ்ச் நேவல் ஆன்டி ஷிப் மிசைலை வெற்றிகரமா உருவாக்கி இருக்காங்க. இந்த மிசைல்களை தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள சீக்கிங் ஹெலிகாப்டர்கள்ல இணைக்கும் பணியில ஈடுபட்டிருக்காங்க. இந்த மிசைல்னால 55 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். DRDO டெவலப் செஞ்சிருக்க இந்த நேவல் ஆன்டி ஷிப் மிசைல் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மிசைல். DRDO-வின் நேவல் ஆன்டி ஷிப் மிசைல அமெரிக்காவில் இருந்து வாங்கக்கூடிய MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களையும் இணைத்து பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. 830 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள்ல மார்க் 46 டார்பிடோக்கள், ஹெல்ஃபயர் மிசைல்ஸ், பென்குயின் மிசைல்ஸ், அட்வான்ஸ் பிரிசிஷன் கில்லிங் வெப்பன் சிஸ்டம் மற்றும் M60 மெஷின் கன்கள் போன்ற அதிநவீன ஆயுதங்கள் இருக்கு. இது போன்ற அதிநவீன ஆயுதங்கள் இருந்தாலும் தங்களோட சொந்த தயாரிப்பு ஆயுதங்களை இந்த MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள்ல இணைக்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதற்காக தான் இந்தியா இந்த நேவல் ஆன்டி ஷிப் மிசைலை உருவாக்கி இருக்காங்க. DRDO இப்ப உருவாக்கி இருக்க நேவல் ஆன்டி ஷிப் மிசைல் இந்திய கடற்படையில் இப்ப பயன்பாட்டில் உள்ள சி ஈகிள் ஆன்டி ஷிப் மிசைல்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. DRDO உருவாக்கி இருக்க நேவல் ஆன்டி ஷிப் மிசைல் ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆன்டி ஷிப் மிசைல். இந்த மிசைல்ல பல அதிநவீன
தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. DRDO உருவாக்கி இருக்க இந்த நேவல் ஆன்டி ஷிப் மிசைல்னால குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து அதிகபட்சமா 55 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்களை சீக்கிங் ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் ஹெலிகாப்டர்கள், MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள் போன்ற பலவிதமான பிளாட்ஃபார்ம்ல இருந்து லான்ச் செய்ய முடியும். இந்த மிசைலோட எடை 380 கிலோகிராம். இந்த மிசைல் 3.6 மீட்டர் நீளமும் 0.3 மீட்டர் டயமீட்டரும் கொண்ட மிசைல். இந்த மிசைல்னால 100 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைலை இயக்குறதுக்கு சாலிட் ராக்கெட் மோட்டார் பயன்படுத்தப்படுது. DRDO உருவாக்கி இருக்க இந்த நேவல் ஆன்டி ஷிப் மிசைல்ல இலக்கை கண்டுபிடித்து இலக்கை நோக்கி மிசைல்களை வழி நடத்துவதற்கு மிட்கோஸ் இனிஷியல் நேவிகேஷன் மற்றும் ஆல்ட்மீட்டர் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மிசைல்ல இருக்க டேட்டா லிங்கை பயன்படுத்தி டார்கெட்டுகளோட கோஆர்டினேட்ஸை மிசைல் டார்கெட்ஸை நோக்கி பறந்து கொண்டிருக்கும் பொழுதே மாற்றி அமைக்க முடியும். இந்த மிசைலோட இறுதி கட்டத்துல மிசைல்ல இருக்கக்கூடிய IIR சீக்கர்கள் இயக்கப்பட்டு டார்கெட்டை கண்டுபிடித்து மிக துல்லியமா தாக்குதல் நடத்தும். DRDO உருவாக்கி இருக்க இந்த நேவல் ஆன்டி ஷிப் மிசைல் தொடக்கத்துல 15 மீட்டர் உயரத்துல பறந்து செல்லும். டார்கெட்டை தாக்கும் இறுதி கட்டத்துல இந்த மிசைல் 5 மீட்டர் உயரத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும். எதற்காக ஆன்டி ஷிப் மிசைல்களோட பறக்கும் உயரம் மிக குறைவா இருக்கு அப்படின்னா போர்க்கப்பல்கள்ல அதிநவீன ரடார்கள் மற்றும் சென்சார்கள் இருக்கும். அப்படிப்பட்ட கப்பல்களை தாக்கி அழிக்கணும் அப்படின்னா ரடார்களால் கண்டுபிடிக்க முடியாத உயரத்துல ஆன்டி ஷிப் மிசைல்கள் பறக்கணும். அதற்காக தான் ஆன்டி ஷிப் மிசைல்கள் பெரும்பாலும் மிக குறைவான உயரத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும். இந்த நேவல் ஆன்டி ஷிப் மிசைல் கரெக்டா கப்பலோட வாட்டர் லைன்ல தாக்குதல் நடத்தும். அப்படி தாக்குதல் நடத்தினாதான் கப்பலுக்குள் நீர் புகுந்து கப்பல் சீக்கிரமா மூழ்கடிக்கப்படும். வாட்டர் லைனை விட உயரமான இடத்துல மிசைல் தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னா கப்பல் மூழ்கடிக்கப்படாது. இந்த காரணத்தினாலதான் இந்த மிசைல் கரெக்டா வாட்டர் லைனை கணக்கிட்டு தாக்குதல் நடத்துது. DRDO உருவாக்கி இருக்க இந்த நேவல் ஆன்டி ஷிப் மிசைல 90 மீட்டர்ல இருந்து 3 கிலோமீட்டர் உயரத்துல இருந்து லான்ச் செய்ய முடியும். இந்த மிசைல லான்ச் செய்த 200 செகண்ட்ல இலக்கை சென்று தாக்கக்கூடிய மிசைல் லான்ச் செய்து 130 செகண்ட்ல 35 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க முடியும். மிசைலோட கடைசி 70 செகண்ட்ல 20 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சென்று அதிவிரைவா தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால மாக் 0.8 அப்படிங்கிற வேகத்துல பயணிக்க முடியும். அதாவது கிட்டத்தட்ட 980 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். DRDO உருவாக்கி இருக்க நேவல் ஆன்டி ஷிப் மிசைலோட ஷார்ட் ரேஞ்ச் மிசைலை பயன்படுத்தி போர்க்கப்பல்கள் மற்றும் ரோந்து கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். இந்தியா உள்நாட்டிலே தயாரித்து வரும் இந்தியன் மல்டி ரோல் ஹெலிகாப்டர்களுக்கு தேவையான மிசைல்களை தேர்வு செய்யும் பணி நடந்து வருது. இந்த ஹெலிகாப்டர்கள்ல பயன்படுத்துவதற்கு 25 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட சீவனம் மிசைல் மற்றும் MBDA நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட 100 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட மார்டே ER மிசைலும் தான் இந்தியாவின் தேர்வு பட்டியல்ல இருக்கு. ஆனா இப்போ DRDO இந்த நேவல் ஆன்டி ஷிப் மிசைல வெற்றிகரமா உருவாக்கி இருக்கிறதுனால இந்தியன் மல்டி ரோல் ஹெலிகாப்டர்களையும் இந்த மிசைல் பயன்படுத்தப்பட உள்ளது. DRDO நேவல் ஆன்டி ஷிப் மிசைலோட ஷார்ட் ரேஞ்ச் மிசைல வெற்றிகரமா உருவாக்குனது மூலமா இந்த மிசைல்களோட லாங் ரேஞ்ச் மிசைல்களையும் DRDO கூடிய விரைவில் அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நேவல் ஆன்டி ஷிப் மிசைலோட லாங் ரேஞ்ச் மிசைல்னால 150 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கும் வகையில உருவாக்கப்பட்டு வருது. இதே மிசைல்ல மீடியம் ரேஞ்ச் மிசைலையும் இந்தியா தயாரித்து வருது. இந்த மிசைல்கள் வெற்றிகரமா உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்திய கடற்படையினால தொலை தூரத்துல இருந்து கொண்டே எதிரிகளோட போர்க்கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். இது தவிர இந்திய கடற்படையின் பயன்பாட்டிற்காக DRDO பல்வேறு மிசைல்களை உருவாக்கி வர்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2019 வருடம் ஏரோ இந்தியா ஷோல DRDO 1 டன் எடை கொண்ட மீடியம் ரேஞ்ச் ஏர் லான்ச் க்ரூஸ் மிசைல டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த மிசைல்களை பற்றியான டீடைல்ஸ் DRDO வால் பெரிதா வெளியிடப்படவில்லை. ஆனா இந்த மிசைல் ஒரு ஸ்டெல் தொழில்நுட்பம் கொண்ட மிசைல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய கடற்படையில் உள்ள
24 போர்க்கப்பல்களான 3 டெல்லி கிளாஸ் டெஸ்ட்ராயர்கள், 4 கொல்கத்தா கிளாஸ் கோர்வெட்கள் மற்றும் 6 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் வெசல்கள் போன்ற பல கப்பல்களுக்கு மீடியம் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல் தேவைப்படுது. இந்த மீடியம் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல உருவாக்கும் வேலையில DRDO ஈடுபட்டிருக்காங்க. DRDO வெற்றிகரமா ஆன்டி ஷிப் மிசைலோட ஷார்ட் ரேஞ்ச் மிசைல உருவாக்கி இருந்தாலும் இன்னும் லாங் ரேஞ்ச் மற்றும் மீடியம் ரேஞ்ச் மிசைல்களோட வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இந்த மிசைல்களை வெற்றிகரமா உருவாக்கி இந்திய படையில் இணைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி இந்த மிசைல்கள் வெற்றிகரமா உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்திய கடற்படையில் இப்ப பயன்பாட்டில் உள்ள ஹார்பூன் பிளாக் 3 மிசைல்களை ரீப்ளேஸ் செய்யும். இது போன்ற நேவல் ஆன்டி ஷிப் மிசைல்களை இந்திய கடற்படையில் இணைப்பதன் மூலம் சீன கடற்படையின் ஆதிக்கத்தை இந்திய பெருங்கடல் பகுதியில வரவிடாமல் தடுக்க முடியும். இது போன்ற மிசைல்கள்னால இந்தியாவுடைய சீடினையல் கேப்பபிலிட்டி பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.